ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு செய்யும் பணிகள் தொடங்கியது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், தற்போது தபால் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அங்கு என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக இந்த தொகுதியில் நேரடியாக போட்டியிடக்கூடிய அரசு கட்சியை பொறுத்தோம்னா திமுக நாம் தமிழர் கட்சிகள் நேரடியாக போட்டியிடுகின்றன. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தோம்னா 2,26,433 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் கொரோனா தொற்று போன்ற பேரு காலத்தில் வயது முறிந்தவர்கள் 85 வயது மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்குகள் செலுத்த முடியும் என 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தபால் வாக்கு செலுத்தும் வகையிலும், அதே மாதிரி வயது முதிர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு. உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. செலுத்தும் வகையில் 12T படிவம் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2,526 பேர் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 12T படிவம் வழங்கப்பட்டது. இதில் தாங்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கு 209 பேர் 85 வயது கடந்தவர்களும் 47 பேர் மாற்றுத்திறனாளிகள் 12T படிவம் வழங்கி தபால் வாக்கு செலுத்த விருப்பம் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் இன்று தபால் வாக்கு செலுத்தும் பணியானது தொடங்கியது. தபால் வாக்கு செலுத்தும் பணியானது ஈரோடு கிழக்கு தொகுதியில் 4 குழுவினராக பிரிந்து தபால் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியினை தேர்தல் நடத்தும் அலுவலராக புதிதாக பொறுப்பேற்ற ஸ்ரீகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் யாராவது பார்த்தோம்னால், ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர், ஒரு மைக்ரோ அப்சர்வர், ஒரு துப்பாக்கி காவலர் மற்றும் ஒரு உதவியாளர் என வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை சேகரிக்க உள்ளனர். இந்த பணிகள் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் 256 பேர் தபால் வாக்கு செலுத்த உள்ளனர். நன்றி சதாசிவம், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு.